இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் உள்ள என்னென்ன செத்து கிடக்குது பாருங்கள். இதை பாருங்கள், ஓப்பன்லாம் ஒன்றும் நான் பண்ணல, ஓப்பனே பண்ணல. அவங்க சப்ளை பண்ணும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எங்கள் மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் பாட்டிலாம் இருக்குல்ல, இந்த கண்ணாடியில் பன்னீர் ஊற்றி சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் கடைக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்ளை பண்ணுறப்ப ஒரு பாட்டிலை பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் வேலை பார்த்தோம், என்ன நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் உள்ள என்னென்ன செத்து கிடக்குது பாருங்கள். இதை பாருங்கள், ஓப்பன்லாம் ஒன்றும் நான் பண்ணல, ஓப்பனே பண்ணல. அவங்க சப்ளை பண்ணும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இந்த கன்றாவியில் என்னென்ன பூச்சியெல்லாம் உள்ளே செத்து கிடக்குது பாருங்கள். இதை இவனுங்க ஃபில் பண்ணி கொடுத்துருக்கானுங்க எங்களுக்கு விற்க சொல்லி. இந்த பாட்டிலை இவனுங்க கழுவவே இல்லை, கழுவாமல் அப்படியே பழைய பாட்டிலை எடுத்து பன்னீரை ஃபில் பண்ணி கேஸை ஃபில் பண்ணி விற்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டானுங்க. அந்த லட்சணத்தில் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. இது திருச்சியில். ஏன்னா ஒரே பாட்டில் தான் திரும்ப திரும்ப கழுவி நமக்கு பன்னீர் ஊற்றி கொடுப்பானுங்க. கழுவுறானுங்களா என்னன்னு கூட தெரியாது. இதில் பூச்சி இருந்தனால இதில் கழுவலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாட்டிலில் இருந்த பூச்சியோட பன்னீரை ஊற்றி கொடுத்துட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் உள்ள பன்னீரை குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரே பாட்டில் தான் கழுவி திரும்ப நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நம்ம குடிச்சுக்கிட்டும் இருக்கோம்.